கடக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? நிறைய பயந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லா பேரும். இந்த கடகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே திடார்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்போ தான் அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க சார், அப்போ திரும்ப அட்டமத்து சனி வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வக்ரம் என்று சொல்லக்கூடியது அதுதான் உண்மை. அந்த அடுத்த வீட்டுக்கு வந்து உட்காரக்கூடியதுக்கு பேர் தான் வக்ரம்னு சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு நுணுக்கம் என்னென்னா, இந்த வாட்டி சனீஸ்வர பகவான் வக்ரம் ஆகிறாரே தவிர அவர் அந்த இருக்கின்ற வீட்டுக்குள்ளேயே தான் வக்ரமாகிறார். கும்பத்துக்கு வரல, மீனத்துக்குள்ளேயே தான் அவரோட பயணம் பின்னாடி வருது. இந்த அடிப்படையில் பார்க்குற போது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் குறையும். அட்டமத்து சனி திரும்ப வந்துருச்சுங்கிற பயம் அதெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் கடகத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்படி? வார்த்தை ஜாலங்களில் கரெக்டாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக அந்த சில பேர் பணம் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டு, வட்டி தொழில், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக போக வேண்டிய நேரம். குறிப்பாக வீட்டுக்குள்ளே பெரியவர்களுக்கு நோய்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். வைத்திய செலவுகள், வெட்டி செலவுகள், வீண் விரயங்கள், வெட்டி பொழுதுகள் போகிறது, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும். நிறைய பேர் திடீர்னு டூர் போகிறேன், கோயில்களுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புவாங்க. தாராளமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போங்க. ஆனால் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸு, அதுக்குண்டான எல்லாவற்றையும் பையில் வச்சுருக்கோமா, கையில் இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மனபேதங்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வது, இப்படிங்கிறதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பார்த்தாங்கன்னா கடகத்திற்கும் பெரிய இழப்புகள் நிச்சயமாக ஒன்று இல்லை.